நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். நம்ம கூட டாக்டர் வி ராஜ்குமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. சார், நம்ம நேயர்களுக்கு இந்த வார பலன்கள் எப்படிப்பட்டதா அமைஞ்சிருக்குன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா சார்? ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த வார ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோம். திங்கள் முதல் ஞாயிறு வரை எப்படி இருக்கு இந்த வார ராசி பலன்கள் என்ன சொல்றது? மேஷ ராசியிலிருந்து மீனராசி பரியந்தம் எப்படி இருக்கு, என்ன செய்யணும், எப்படி இருக்கு, என்னென்ன பண்ணணும். இப்போ இந்த ராசி பலனில் நம்ம பார்க்கும்போது இதில் என்ன முக்கியமாக வருது அப்படின்னு சொன்னால், இதில் முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லும்போது குரு மாற்றத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும், இந்த வாரம் நமக்கு என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸு, நம்மளோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வாரத்தில் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், எப்படி இருக்கும், எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிறது. சில பேருக்கு இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது பொதுவான ராசி பலன்கள் நம்ம சொல்கிறோம். ஸோ இது இப்படிலாம் இருக்கும், இந்த ஒரு கிரகங்களை வைத்து இதெல்லாம் இப்படி இருக்கும், இப்படியெல்லாம் இருக்கும், நீங்கள் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி சில பேருக்கு இது அப்படியே பழிக்கும். 90%, 95% சில பேருக்கு அப்படியே அது பழிக்கும். சுவாமி நீங்கள் சொன்னது அப்படியே எனக்கு சரியாக இருந்தது, ஸோ அடுத்தது நான் என்ன செய்யணும் அப்படின்னும் போது அவங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து பார்ப்பாங்க. ஸோ அதனால் குடும்பம் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், உங்களுடைய சில கோர்ட்டு கேஸ் விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும், அடுத்தடுத்த விஷயங்கள் எப்படி இருக்குது, என்ன செய்யணும் செய்யக்கூடாது, இந்த ராசிக்காரர்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வார ராசி பலன்களை கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், நடுவில் என்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், ராசி பலனில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது தெரிய வரும். மீனராசி நேயர்களே, உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, ரேவதி நட்சத்திரம் மீனராசி. இந்த மீனராசி அப்படின்னு சொல்லும்போது ட்ரஸ்ட் யுவர் இன்னர் வாய்ஸ், இதை தான் நான் முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம். உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது 40% பாசிட்டிவாக இருக்குது, 60% நெகட்டிவாக இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து இந்த வாரம் செயல்பாடு பண்ணுங்க. ஒன்று, உடல் நலத்தில் கவனம் தேவை. கோவப்படுறதுனால கத்துறதுனால ஒன்றும் சாதிச்சிட போகிறது கிடையாது. ஸோ கோபத்தையும் கத்துறதையும் கொஞ்சம் நிறுத்தி வைங்க. அதாவது நீங்கள் சொல்ல வர விஷயம், பேச வர விஷயம் இந்த வாரத்தில் நியாயமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு சொல்ல வேண்டிய விதம்னு ஒன்று இருக்குது. பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும், மற்றவங்க கிட்ட எப்படி பேசணும், எப்படி நிதானித்து பேசணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம நிறையா படிச்சிருக்கோம், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பார்க்குறோம், எத்தனையோ பெரிய பெரிய ஆள்கிட்டலாம் நம்ம பழகுறோம். அதே போல் தான் வீட்லேயும் அப்படி தான் இருக்கணும். வெளியில் நல்ல பேர் வாங்கிட்டு வீட்டில் கெட்ட பேர் வாங்குறது ஒரு விஷயம் கிடையாது. வீட்லேயும் நல்ல பேர் இருக்கணும், வெளியிலையும் அந்த நல்ல பேர் இருக்கணும். வெளியில் போய் நீங்கள் கத்த முடியுமா? கத்த முடியாது. எங்கே கத்தணுமோ அங்கே தான் கத்துவீங்க. ஸோ அதனால் மீனராசி பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பார்த்து நிதானமாக நடந்துக்கிறது நல்லது. ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டால், பாத வலி, சோர்வு, நீர் தங்குதல், வாட்டர் ரெட்டன்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சளி அலர்ஜி ஏற்படும். மன அழுத்தம் காரணமாக தூக்கம் குறைவு, கனவு அதிகம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் சில விஷயங்கள் இருக்குது. போதுமான ஓய்வு அவசியம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போ அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் ஒர்க் நல்ல ஒரு விஷயங்கள்லாம் உங்கள் ராசிப்படி வருது. வேலை விஷயத்துலலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். ஸோ மீன ராசியிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ம சனி ஒரு சைடில் இருந்தாலும் 5ஆம் இடத்துல குரு உச்சமாறார். புத்திரபாகியம், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது மீனராசி பொறுத்தளவுக்கு. நிறைய சில விஷயங்கள்லாம் பாராட்டக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. அதே போல் தடங்கலான சில விஷயங்களும் இருக்குது. ஏன் தடங்கள், எதில் தடங்கள் வருதுன்னு சொன்னால், முதல் விஷயம் திருமணத்தில் சில பேருக்கு தடங்கள் வரும், வீடு வாங்குறதுல தடங்கள் வரும், அதே போல் மறுமணம் செய்கிறதுல சில பேருக்கு தடங்கள் வரும். சில பேருக்கு வேலையில் எழுதி போட்டு வெயிட் பண்ணி 2 மாதம் 3 மாதம் ஆகியும் சரியான வேலை இல்லாமல் சில தடங்கல்கள் இந்த வாரத்தில் சில விஷயங்கள்லாம் இருக்குது. இவ்வளவு தடங்கல்கள் இருக்குது. இதில் ஏதாவது 1, 2 கூடி வந்தால் இந்த வாரத்தில் பெரிய விஷயமா இருக்குது. அதனால தான் கொஞ்சம் மீனராசி பொறுத்தளவுக்கு ஜலராசி ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. கூடியமானவருக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி எங்கே எப்படி பேசணும், நிதானித்து பேசணும், சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஏன்னா உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது, கடன் நிறையா இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்னு எல்லாரும் உங்களுக்கு இருக்க பிரச்சனைங்க, உங்களுக்கு இருக்க பிரச்சனை வெளியில் நீங்கள் கோபத்தை காட்டினா சரியாக வந்துடுமா? கிடையாது. ஸோ எப்படி பேலன்ஸ்டாக போகணுமோ அந்த மாதிரி போனீங்கன்னா உங்கள் ராசிக்கு நல்லது.
அதே போல் இன்னொன்று வந்து என்னென்னா வியாழக்கிழமையில் குரு வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்சால் குரு வழிபாடு தட்சிணாமூர்த்தி இது ஆலங்குடி போயிட்டு வாங்க, இல்லைன்னா கோவிந்தவாடி அகரம் குருக்கோவில், அல்லது வந்து ஆவடியில் இருக்கக்கூடிய திருவழிதாயம் குருக்கோவில், இது மாதிரி குருக்கோவில் போய் சுவாமி தரிசனம் பண்ணுங்க, அர்ச்சனை பண்ணுங்க. நிறைய நல்ல விஷயங்கள், மகான் தரிசனம் பண்ணுங்க, குரு தரிசனம் பண்ணுங்க. மாதா பிதா குரு தெய்வம், குரு ஆசீர்வாதத்தோடு இருந்தீங்கன்னா இன்னும் சிறப்பு. ஒன்று. ரெண்டாவது, சமரச வாய்ப்பு இருக்கலாம். சில விஷயத்துலலாம் வந்து சமரசமாக சில விஷயங்கள் எல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை விஷயத்துலையும் சரி, மற்ற விஷயத்துலையும் சரி, சில விஷயத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்டபிள்டாக போகிறதுக்கு பார்த்துக்கோங்க. நான் சில இடத்துல நாணல் மாதிரி வளைஞ்சு கொடுத்த போகவும் கற்றுக்கணும். ஸோ சிலர்லாம் பார்த்துக்கணும். ஒன்று. இன்னொன்று, சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மீனராசியில் இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு அதிகமாக வரும், மனக்கசப்புகள் அதிகமாக இருக்கும். மருத்துவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் இருக்கும். நல்ல ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பிஸ்னஸ் கொஞ்சம் டவுனாக இருக்கும். அடுத்து என்ன செய்கிறதுங்கிற மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்கும். குடும்பத்தில் சில நின்று போன திருமணம் அப்படிங்கிறது, நின்று போன திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் பேசி வச்சுங்க, அது நடக்கலை, திரும்ப அவங்களே வந்து பேசி ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு வரும். ஸோ அதெல்லாம் இந்த வாரத்தில் சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு துக்க வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரலாம். துக்க வீட்டுக்கு போய் விசாரித்து என்னாச்சு என்ன அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறதுக்கான ஒரு சில சூழ்நிலைகள் வரலாம். ஸோ அதை பார்த்துக்கோ. பெண்கள் கூடியமான வரையில் பண விஷயத்தில் கவனமாக இருங்க, பொருள் விஷயத்தில் கவனமாக இருங்க, நகை விஷயத்தில் கவனமாக இருங்க. நகை தொலைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் பெண்கள் நகையை தொலைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒரு மோதிரமாக இருந்தாலுமே ஒரு சின்ன விஷயம்தான், தொலைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவனத்தோடு எங்கே கைட்டி வைக்கிறோம், என்ன பண்ணுறோங்கிறது பார்த்து செய்யுங்க. இதனால் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர மாதிரி வச்சுக்காதீங்க. ஸோ பார்த்துக்கோ. ஏன்னா குடும்பத்தில் 4 பேர் இருப்பாங்க, யார் எடுத்தாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அதனால் சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு. சுபம். வாழ்க வளமுடன்.